இன்று நான் பார்க்க இருக்கும் கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடவூர் மயானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க படிப்பில் மந்தமா இருக்காங்களா? அவங்க கல்வியில சிறந்து விளங்கணுமா? அப்ப கண்டிப்பா ஒரு முறை இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கோவில்ல தான் சிவபெருமான் பிரம்மாவிற்கு சிவஞானம் கற்பித்துள்ளார். அதனாலதான் பக்தர்கள் அறிவும் ஞானமும் பெற இங்குள்ள இறைவனை வந்து வழிபடுகின்றனர். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரங்கள் இல்லை. இருந்தாலும் 3 அடுக்குகள் கொண்ட 2வது கோபுரம் உள்ளது. இங்க நந்தி தேவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள போகலாம். தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இந்த கோவில் 111வது சிவத்தலமாக உள்ளது. காவிரி தென்கரை தலங்களில் 48வது சிவத்தலமாக உள்ளது. அது மட்டுமின்றி மார்கண்டேயன் தனது ஆயுள் விருத்திக்காக வழிபட்ட 108 சிவத்தலங்களில் இந்த கோவில் 107வது சிவத்தலமாக உள்ளது. இந்த கோவில்ல வந்து வழிபட்டதுக்கு அப்புறம்தான் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில்ல போயிட்டு மார்கண்டேயன் 108வது சிவத்தலமா வழிபட்டிருக்காரு. அங்கதான் சிவபெருமான் மார்கண்டேயனுக்காக யமதர்மனை சம்ஹாரம் செய்து என்றும் 16 என அருளினார். அந்த கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டுள்ளோம். இதுவரை பார்க்காதவர்கள் பார்த்து அமிர்தகடேஸ்வரரின் அருளை பெறுக. பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இந்த கோவிலை சுற்றி வலம் வந்துகிட்டே இந்த கோவிலின் வரலாறையும் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் இத்தலத்தில் 2 விதமாக காட்சி தருகின்றார். இங்கு சுப்பிரமணியராக ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடனும் மற்றொன்று சிங்கார வேலவராக கையில் வில்லும் அம்பும் ஏந்தி ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிந்ததோடு காலில் பாதணிகளும் அணிந்திருப்பார். போருக்கு செல்லும் கோலத்தில் இத்தலத்தில் அருள் பாலிக்கின்றார். நடராஜர் சன்னதி உள்ளது. நடராஜரை தரிசனம் செய்வோம். இங்குள்ள கல்வெட்டுக்களில் கோவில் மூலஸ்தானத்தை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொண்ட சோழ வளநாட்டு அக்கூர் நாட்டு பிரம்மதேயம் திருக்கடவூருடையார் திருமயானமுடைய பெருமாள் என்று குறிப்பிட்டுள்ளது. பிற்கால விஜயநகர பேரரசர்களின் கல்வெட்டுக்களும் இங்கு உள்ளது. கோவிலை சுற்றியும் சுற்று மண்டபங்கள் ரொம்பவே இங்கு அழகா இருக்கு. இந்த கோவிலின் வரலாறு என்னன்னா, சிவபெருமான் 5 வெவ்வேறு இடங்களில் 5 முறை பிரம்மாவை அழித்து மறுபடியும் உயிர்ப்பித்து உருவாக்கியுள்ளார். சிவபெருமானுக்கென பஞ்ச மயான ஸ்தலங்கள் உள்ளன. அதாவது 5 ஸ்தலங்கள் மயான ஸ்தலங்களாக உள்ளது. என்ன ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி, காசி, சீர்காழி, நாகூர், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற திருக்கடையூர் மயானம். இத்தலத்தில் உள்ள மூலவர் பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மாவை அழித்து நீராக்கி மீண்டும் உயிர்ப்பித்ததால் இங்குள்ள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மாவை அழித்ததால் இத்தலம் மயானம் என்றும், பின்பு உயிர்ப்பித்து அறிவு புகட்டியதால் மெய்ஞானம் என்றும் இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. பார்வதி தேவி இத்தலத்தில் மலர்குழல் மின்னம்மை என்று அழைக்கப்படுகிறார். விஷ்ணு துர்கை இத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றார். இங்க துர்கையை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பிஷண பைரவரும் இத்தலத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் இங்க வெளியில் வந்துகிட்டு இருக்கு. மேல பிரம்மாவும் காட்சி தருகின்றார். பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த தலத்தில் தான் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இக்கோவிலின் கட்டமைப்பும் கல் சிற்பங்களும் அழகிய தூண்களை உடைய மண்டபங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு.
முருகப்பெருமானைப் போலவே இத்தலத்தில் பைரவரும் இரு கோலத்தில் உள்ளார். முன்னாடி நம்ம பார்த்தது பிஷண பைரவர், இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பைரவர் சன்னதி. இத்தலத்தின் மாட வீதிகளில் சித்தி விநாயகர், தக்ஷணாமூர்த்தி, நர்தன விநாயகர், லிங்கோத்பவர், கல்யாண சுந்தரர், விஷ்ணு, சண்டிகேஸ்வரரையும் நம்ம தரிசனம் செய்யலாம். காசி விஸ்வநாதர் சன்னதியும் சூரியன் சன்னதியும் இங்கு உள்ளது. மார்கண்டேய முனிவருக்காக சிவபெருமான் கங்கை நீரால் இங்கு கிணற்றை உருவாக்கியுள்ளார். இக்கோவிலின் தீர்த்தம் இந்த கிணற்றில் உள்ள பிரம்ம தீர்த்தம் தான். இந்த கிணற்றிலிருந்து தான் தினமும் நீர் எடுத்துட்டு போய் அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யறாங்க. மற்ற நீரில் அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதில்லை. இந்த கிணற்றில் உள்ள நீரை கொண்டு ஒரு முறை மன்னர் பிரம்மபுரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய முயன்றார். அப்பொழுது லிங்கத்தின் மீது தண்ணீர் ஊற்றியவுடன் விரிசல் ஏற்பட்டது. அந்த விரிசலை இன்றும் நம் லிங்கத்தின் மீது காணலாம். பலிபீடங்கள் வரிசையாகவும் சிறிய அளவிலான அழகிய குட்டி நந்தியும் பார்க்கறதுக்கு ரொம்பவே இங்க அழகா இருக்கு. தக்ஷணாமூர்த்தி பொதுவாக மற்ற தலங்களில் 4 சீடர்களுடன் இருப்பார். ஆனால் இத்தலத்தில் 6 சீடர்களுடன் சனகத ரிஷிகளுடனும் இங்கு காட்சியளிக்கிறார். மாசி மாதத்தில், ஆங்கிலத்தில் பிப்ரவரி மார்ச்சில் சிவராத்திரி திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமின்றி பங்குனி, மார்ச், ஏப்ரலில் அஸ்வினி நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. நர்தன விநாயகர் காட்சி தருகின்றார். பிரதோஷமும் தொடர்ந்து இத்தலத்தில் அனுசரிக்கப்படுகிறது. இங்கு சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது. சதுர ஆவுடையில் மேற்கு நோக்கி சுயம்பு லிங்கமாக பிரம்மபுரீஸ்வரர் அற்புதமாக காட்சி தருகிறார். தீர்த்தவாரி திருவிழா இத்தலத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆண்டுதோறும் இந்த நாளில் அந்த கிணற்றிலிருந்து சிவன், பார்வதி தேவியின் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தீர்த்தவாரி திருவிழா ரொம்பவே அழகா இங்க நடைபெறும். யமகரிடன் என்ற சாளுக்கிய மன்னன் தன் ராஜ்யத்தை இழந்த பின்பு இத்தலத்தில் வந்து சிவனை வழிபட்டார். பின் சிங்கார வேலவர் சன்னதியில் பிரார்த்தனை செய்தார். முருகப்பெருமான் அரசனாக உருவெடுத்து அரசனின் படையுடன் சென்று பகைவர்களை வென்று யமகரிடனுக்கு நாட்டை திரும்பவும் பெற்று தந்தார். அதனாலதான் முருகப்பெருமான் இத்தலத்தில் போருக்கு செல்லும் கோலத்தில் அருள்பாலித்து வருகின்றார். மகிழ்ச்சி அடைந்த சாளுக்கிய மன்னன் 53 ஏக்கர் நிலத்தை தானமாக இந்த கோவிலுக்கு வழங்கியுள்ளார். இந்த கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோவில் இருக்கு. அதையும் நம்ம சேனல்ல பதிவிட்டுள்ளோம். அந்த கோவில்ல 60வது கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறும். அங்கு ஏராளமான பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெறும். அங்க பூஜை செய்துட்டு மீண்டும் இந்த கோவிலுக்கு வந்து சென்றால்தான் பூஜைகள் முழுவதும் நிறைவு பெறும். கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்க. இந்த கோவில் ரொம்பவே அமைதியாகவும் அழகாகவும் இருக்கு. அறிவு ஞானம் பெறவும், திருமண தடைகள் நீங்கவும்,
குழந்தை வரம் பெறவும் பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். இங்கு அம்பாளை தரிசனம் செய்வோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி வழித்தடத்தில் திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு பின்புறத்தில் கிழக்கே 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கடையூர் மயானம் என்றழைக்கப்படும் திருமெய்ஞான திருத்தலம் உள்ளது. இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த அற்புதமான அமைதியான அழகிய இந்த ஆலயத்தை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.